மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செகண்ட் டே. காலையில் நான் வந்து கூடூர்லேருந்து செகண்ட் டே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கும் என்னோடய பயணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது நான் தங்கின ஹோட்டலு. நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோட ஓகே பாய். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சென்னையிலேருந்து கம்போடியாவுக்கு அங்கோர்வால்ன்ற இடத்துக்கு நான் சைக்கிளில் பயணப்படுறேன். இந்த பயணம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போடுறதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரெக்கார்டு பண்ணுற நோக்கத்தில் தான் இதை நான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணுற ப்ராசஸில் நான் கேட்ட நிறுவனங்களெல்லாம் பணமும் கட்டி நிறைய அப்டேஷன் வேலைகளை நான் தான் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்கிட்ட காசு மட்டும் வாங்கிக்கிட்டு ப்ளஸ் வந்து நான் கொடுக்குற ஃபோட்டோஸு, நான் கொடுக்குற வீடியோஸு, நான் கொடுக்குற அப்டேட்டை வச்சு தான் அவங்க வந்து அந்த ரெக்கார்டையே ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதை விட நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நேரடியாக நம்ம மக்கள்கிட்டயே அந்த வீடியோஸை, அந்த நான் பயணப்படுற விஷயங்களை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால் என்னோடய யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும், உபகாரமாக இருக்கும். அதை நீங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. காலையில் நான் வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கடையில் சாப்பிட்டேன். இவர் வந்து டீ மாஸ்டரை நல்லா டீ போட்டு கொடுத்தாரு. இவர் டிஃபன் மாஸ்டர் நல்லா டிஃபன் போட்டு கொடுத்தாரு. சின்ன கடை தான், நல்லா இருந்தது. மாஸ்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நைட்டு நான் சாப்பிட்ட இடம் இதுதான். ரொம்ப கம்மி விலை, படுக்கணுன்னா படுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு உண்டான ஹோட்டலு 50 ரூபா. நைட்டு டின்னர். ஆனால் நான் சிக்கனோடு சேர்த்து வாங்கினதுனால 150 ரூபாச்சு. 2 டீ, அட்டகாசமான 2 டீ. ஒரு டீ குடிச்சிட்டு நல்லா இருக்கிறதுனால 2வது டீயும் சேர்த்து சாப்பிட்டேன். இது வந்து பீகார் யாதவ் ஹோட்டலா. காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், 35 ரூபா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்தியாவிலே வந்து சாப்பாட்டுக்கு அதிகமாக செலவு ஆகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்னு தெரியல. 2வது நாளே டென்ட்டில் படுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. பங்கருக்கு அவங்க வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஸ்டாஃப் வருவாங்களாம். மேனேஜர் சொன்னார், தண்ணி கிண்ணி சாப்பிடுவாங்க, இரும்புவாங்க, தம் அடிப்பாங்க. அதனால் நீங்கள் டென்ட்டு போட்டு இருந்தால் படுத்துருங்க அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு நானும் டென்ட்டை போட்டுட்டு படுத்துருக்கேன். சைக்கிளெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போது படுக்க போகிறேன். பார்க்கலாம். குட் நைட். பேக் வண்டியிலே வச்சுட்டேன். மற்ற திங்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்ப்போம். குட் நைட். என்னோடய டென்ட்டுக்குள்ளே இன்றைக்கி
செகண்ட் டேவே நம்ம டென்ட்டில் படுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல விஷயந்தான். என்னோடய டென்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். இது வந்து பெட்டு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நல்ல விஷயந்தான். இன்னைக்கு நானும் படுக்க போகிறேன். குட் நைட்.